எல்லா அப்பா அம்மாவுமே என் மகன் நல்லா இருக்கணும், எங்கள் மகன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து படித்து பெரிய ஆளாகி ஒரு நல்ல கம்பெனி போய் நல்ல இன்கம் பண்ணி பெரிய அளவு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நினைக்கிறது நல்ல விஷயந்தான், எல்லாருமே அப்படி தான் நினைக்காங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ அந்த குழந்தை படிக்குது இல்லையா, ஒரு 17 வருஷம் 20 வருஷம் அவங்கள வந்து ஏதோ ஒரு எஜுகேஷனுக்கு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நிறைய ஃபீஸ் செலவு பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முடித்து அந்த குழந்த ஒரு வேலைக்கு போய் ஆரம்ப கட்டத்தில் சின்னதாக இன்கம் பண்ணி போக 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 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த எஜுகேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த பணத்தை எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகுது. இப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படிப்புக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த பணத்தை அவங்களோட பேரில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அந்த ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ ஆகுதோ அது எல்லாத்தையும் எடுத்து போய்ட்டு வருஷம் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க பண்ணி வச்சாங்கன்னா, அந்த 20 வருஷம் முடிஞ்ச அப்புறமா அடுத்த 20லேருந்து 30 வருஷம் அவங்க வேலைக்கு போய் எவ்வளோ பணம் சம்பாதிப்பாங்களோ அந்த பணம் இவங்க அந்த 20 வருஷம் முடிகிற அப்புறமாவே கிடைக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இவங்க எல்லாத்தையும் முடித்து வேலைக்கு போய் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க செலவு பண்ண பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே 20-30 வருஷம் ஆகும். அப்படின்னு போய் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் படிப்பு வேணான்னு சொல்லலை. பேசிக்கான விஷயங்கள் எழுத படிக்க தெரிஞ்சு சில மேத்தமெட்டிக்ஸ் இது தெரிஞ்சாலே போதுமே, அதுக்கு ஏன் இவ்வளோ லட்சமாக செலவு பண்ணணும்? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், யாரானா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.